ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேஸ் லா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் லா. என்னன்னா, நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங்ல பிஸியா இருப்போம். ஸோ அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் ரிலேட்டடான ஒரு கேஸ் லா வந்திருக்கு. அதுக்கான ஹைகோர்ட் டெசிஷனோட இப்போ ஒரு கேஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது ஹைகோர்ட் டெசிஷனான குசும்பென் கிஷோர்குமார் ராணா அப்படின்ற கேஸ் லாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹைகோர்ட் என்ன டெசிஷன் கொடுத்திருக்கு அப்படின்னா, இட் கிவ்ஸ் ரிலாக்ஸேஷன் டு a widow who has filed her return income tax return wrongly. ஸோ என்ன மாதிரி டெசிஷன் சப்போர்ட்டிவா கொடுத்திருக்காங்க அசசின்றத பார்க்கலாம் வீடியோக்குள்ள போயிட்டு. வெல்கம் டு ஆர்டிஸ் டாக்ஸ் இன்ஃபோ. ஸோ ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த அசசி குசும்பென் அவங்க வந்து she is a widow and அவங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது, அதாவது ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2014-15ல she was filing the return of income on behalf of a deceased husband. ஸோ ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. ஸோ அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒய்ஃபோட பேன்லயே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காங்க, ஹஸ்பண்டோட இன்கம் டிக்ளேர் பண்ணி. ஸோ ஹஸ்பண்ட் வந்து இறந்து போகும்போது when he passed away, he was working in ONGCன்ற கம்பெனில அண்ட் அவங்களுக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் 9 lakhs கிட்ட TDS அமௌண்ட் அவங்களோட பேன்ல இருந்திருக்கு. ஸோ அந்த TDS அமௌண்ட்டை கிளைம் பண்றதுக்காக இந்த அசசி அவங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணி கிளைம் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அட்வொகேட் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களோட பேன்ல ஃபைல் பண்ண சொல்லி இந்த அசசியோட பேன், அதாவது ஒய்ஃபோட பேன்லயே ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸோ அசசிங் ஆஃபீஸர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த TDS வந்து ரீஃபண்ட் வரதுக்கு பதிலா அவங்க ஒரு இன்டிமேஷன் 143(1) இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, this refund is not eligible for this assessee. இவங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. இவங்க வந்து இவங்களோட பேன்ல இந்த TDS கிரெடிட்டே வரல. ஸோ அதனால இங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதே தப்பு அப்படின்ற மாதிரி அசசிங் ஆஃபீஸர் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க இன்டிமேஷன். ஸோ இன்டிமேஷன் இஷ்யூ பண்ணோனையும் அசசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல இது என்னோட ஹஸ்பண்டோட TDS தான். ஸோ அதனால நான் வந்து இதை இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணி நான் ரீஃபண்ட் கிளைம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ரெக்டிஃபிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க அசசி. பட் இதுக்கு வந்து போக போக CIT, ITAT எல்லாமே போயிட்டு கடைசியில ஹைகோர்ட்டுக்கு வந்து நின்று இருக்கு. ஸோ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, when an assessee he or she passed away, then அவங்களோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஏன்னா அந்த அசசி வந்து இந்த பேன் இருக்கு இல்லையா, அந்த பேன்ல வர TDS கிரெடிட் வந்து it cannot be claimed by any other person. ஸோ இங்க வந்து ஹஸ்பண்ட் has died and அவங்களோட TDS கிரெடிட்டை வந்து ஒய்ஃப் வந்து கிளைம் பண்ணிருக்காங்க அவங்க ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணி, which is not allowed actually. ஸோ அந்த மாதிரி ஃபைல் பண்ணா உங்களோட பேன்ல அந்த TDS கிரெடிட்டே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இந்த 9,90,000 அரௌண்ட் TDS இருக்கிறது எல்லாமே அவங்க ஹஸ்பண்டோட பேன்ல இருந்திருக்கு. ஸோ இவங்க ஃபைல் பண்ணும்போது இவங்க பேன்ல ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அசசிங் ஆஃபீஸர் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இது ஹைகோர்ட் டிசிஷன் வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கேஸ்ல வந்து அசசி ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிருக்காங்க, தெரியாம ஃபைல் பண்ணிருக்காங்க. அதாவது she was advised wrongly to file in her PAN-ன்றதுனால she was advised wrongly into she has filed the income tax return in her name claiming husband's TDS. So அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், because she does not have any income, there is no need of hiding any income. So அவங்களோட இன்கமே பாத்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கு அசஸ்மெண்ட் இயர் 14-15க்கு was very negligible, around 22,000 only. So அதனால அவங்க ஹஸ்பண்டோட ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அந்த TDS-ஐ கிளைம் பண்ணுன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் அவங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல காமிச்சு ஃபைல் பண்ணிருக்காங்க. there was no other intention சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு ஹைகோர்ட் gave the chance to குசும்பென், that is assessee, to again file as a legal representative. நீங்க மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, லீகல் ரெப்ரசன்டேட்டிவா ரெஜிஸ்டர் பண்ணி again you refile it and we will take up this caseன்ற மாதிரி அசசிக்கு சப்போர்ட்டிவா கொடுத்திருக்காங்க. so she was given a second chance to file the as a legal representative. அந்த TDS amount போட்டு claim பண்ணுங்க and there should not be any interest or penalty to be charged. ஏன்னா வந்து the assessee has innocently filed the return without any knowledge, no interest or penalty should be charged on the assessee ன்னு சொல்லிட்டு அதுவும் waive off பண்ணிட்டு அவங்க வந்து இன்னொரு சான்ஸ் கொடுத்து she was asked to file as a legal representative of the deceased assessee. So the key takeaways என்னன்னா, after a person's death, so இந்த income tax return should be filed as a legal representative தான். so நம்ம legal representative-ஆ ரெஜிஸ்டர் பண்ணி தான் இன்னொருத்தங்களோட income tax return நம்மளால ஃபைல் பண்ண முடியும். so PAN-ல இருக்கிற TDS வந்து that person's PAN-ல இருக்கிற TDS that person can only claim and another person cannot claim. so நீங்க claim பண்ணோம்னா only after the death legal representative-ஆ claim பண்ண முடியும், otherwise you cannot claim another PAN's TDS. இதுதான் வந்து இன்னொரு ரூலா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இன்னோசென்ட்டா தெரியாம ஒரு ப்ராப்பர் அட்வைஸ் இல்லாம நீங்க ஃபைல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, because of which you are not able to comply the statutory requirements அப்படின்னா, High Court can give waive off of all the penalty or interest and they can give you a second chance also to file the income tax return அப்படின்றது தான் இந்த கேஸ்ல ப்ரூவ் ஆயிருக்கு. also the assessee
என்எல்சி என்ன பண்ணிருக்காங்க, அந்த ரீஃபண்ட் 9 lakh அரௌண்ட் வரணும் இல்லையா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்றத டிமாண்ட் பண்ணாம she also cooperated with the high court so that அந்த கேஸ் வந்து மூவ் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு ஈஸியா இருந்திருக்கு. ஸோ ரெண்டு சைடும் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி எந்த வேவ் ஆஃபும் இல்லாமல் இந்த டிசிஷன் ஸ்மூத்தாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு நல்ல இன்புட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.